வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்ட்ரி இல்லை ஒரு ஐலண்ட் கண்ட்ரி இல்லை ஒரு ஐலண்ட் எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. ரொம்ப குறைவான பாப்புலேஷன், ரொம்ப அழகான கண்ட்ரி, மேலும் இங்கே இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளும் ஓரளவுக்கு டீசெண்டான வேலை வாய்ப்புகள், அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய மணி வேல்யூம் ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு ஸ்டாண்டர்டான மணி வேல்யூ இருக்கக்கூடிய ஐலண்டான செயின்ட் கிட்ஸ் அண்ட் நேவிஸ் அப்படிங்கிற ஒரு ஐலண்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோனேஷன் சொல்லலாம், இது ஒரு ஐலண்ட் கண்ட்ரின்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக யூகே உடைய டிபெண்டாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இது ஒரு ஐலண்ட் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள், அதாவது வேலை வாய்ப்புகள்லாம் எக்ஸ்க்ளூசிவாக வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து வந்து இருக்கிறவங்களுக்கு இங்கே வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு ஓரளவுக்கு ஜாப்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்குமா. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின் கண்ட்ரியில் இல்லை ஏதாவது ஒரு ஐலண்டில் போய் நான் செட்டில் ஆகணும் சார், ரொம்ப அழகான ஒரு ஐலண்ட், அதே மாதிரி நல்லா சம்பாதிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஐலண்ட், ஒரு கண்ட்ரியில் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த செயின்ட் கிட்ஸ் அண்ட் நேவிஸை ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா நிறையா யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அப்போது இது கூடயும் நீங்கள் ஆட் ஆனால் நீங்கள் இதுலேயும் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்பி தான் நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த செயின்ட் கிட்ஸ் அண்ட் நெவிஸ் அப்படிங்கிறது ஒரு டியூவல் ஐலண்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க. எங்கே தான் இருக்குது சார் இது அப்படின்னா அட்லாண்டிக் ஓஷன் அண்ட் கரீபியன் சீக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஐலண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாங்க. இது வெஸ்ட் இண்டீஸ் குரூப் ஆஃப் அந்த வெஸ்ட் இண்டீஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் ஐலண்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாங்க. இது எப்படி சார் போகிறதீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஒரு சில கண்ட்ரி, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆஸ்திரேலியா, கனடா இந்த மாதிரியா எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த செயின்ட் கிட்ஸ் அண்ட் நெவிஸ் எங்கே இருக்குது அப்படின்னா நான் சொன்னேன் அட்லாண்டிக் அண்ட் கரீபியனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி குரூப் ஆஃப் ஐலண்ட் அப்படின்னு. பட் இங்கே எப்படி சார் நான் ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து யூரோப் கண்ட்ரீஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளைட்ஸ் இருக்குது, டைரக்ட் ஃப்ளைட்ஸும் உங்களுக்கு இருக்குது. பட் வென் இட் இஸ் ஃப்ரம் இந்தியா அப்படின்னு வர்றப்போ தேர் இஸ் அ ஃப்ளைட் அவைலபிள் ஃப்ரம் பெங்களூருங்க. இங்கேருந்து ஃப்ளைட் அவைலபிளாக இருக்குது. ஸோ அங்கே என்ன சார் ஏர்போர்ட், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா செயின்ட் கிட்ஸில் ஒரு ஏர்போர்ட்டும் நேவிஸ் அப்படிங்கிற சிட்டியில் ஒரு ஏர்போர்ட்டும் இருக்குது. ஸோ இந்த ராபர்ட் எல் பிராட்ஸா அப்படிங்கிற ஏர்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா செயின்ட் கிட்ஸ்லேயும் வான்ஸ் டபிள்யூ ஆர்மோரி அப்படிங்கிறது நேவிஸ்லையும் இருக்கக்கூடிய ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுங்க. ஸோ இங்கேருந்து பெங்களூர்லேருந்து உங்களுக்கு கனெக்டிங் ஃப்ளைட்ஸ் அவைலபிளாக இருக்கும். பட் தெர் ஆர் ஃபியூ ஃப்ளைட்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் கனெக்டிங் ஃப்ளைட்டாக இருக்கிறப்ப நீங்கள் வேறு ஏதாவது கண்ட்ரிக்கு போயிட்டு அங்கேருந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. எவ்வளோ நேரம் சார் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 27லேருந்து ஒரு 30 hours ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குங்க இந்தியாவிலேருந்து நீங்கள் போகிறப்போ. பாப்புலேஷன் ரொம்ப குறைவான பாப்புலேஷன் சொன்னீங்களே சார், எவ்வளோ இருக்கும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அரௌண்ட் 53,000 இன்ஹாபிட்டன்ஸ் அங்கே இருக்காங்கங்க. வெறும் 53,000 மக்கள் தொகையை ஒரு கொண்டனாது. அது 2024 கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ இவ்வளோ குறைவான மக்கள் தொகையை கொண்ட நாடாகவே இருந்தாலும் இது ஒரு அழகிய நாடு. இந்த நாடு வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு டோட்டல் அவங்களோட ஏரியாலேயே ஒரு 40% காடுகளை கொண்ட ஒரு அழகிய ஒரு ஐலண்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். என்ன மாதிரி மக்கள் வாழ்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டாக இருக்காங்க. உங்களுக்கு ஒயிட் ஹெரிட்டேஜும் இருக்குது, ஆஃப்ரிக்கன்ஸ் இருக்காங்க, அதாவது சவுத் ஏஷியன் தட் இஸ் ஈஸ்ட் இண்டியன்ஸ் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. இது இல்லாமல் 2/3 ஆஃப் த பாப்புலேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரூரல் ஏரியாஸில் இருக்கிறவங்க. ஸோ மேஜராக இங்கே டூரிசம் அண்ட் உங்களுக்கு அக்ரிகல்ச்சரை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ஐலண்ட். பட் ஸ்டில் அது நான் போக போக உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இதில் ஒரே ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த செயின்ட் கிட்ஸ் அண்ட் நேவிஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணி இதோட டீட்டெயில்ஸ் எடுத்து நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இந்த வீடியோ மேக் பண்ணுறோம் அப்படின்னா இதோட அஃபிஷியல் லாங்குவேஜ் இங்கிலீஷாக இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜாப் சீக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தே நோ தே ஆர் குட் இன் இங்கிலீஷ். ஸோ அதனால் இங்கிலீஷ் மட்டும் தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது இந்த செயின்ட் கிட்ஸ் அண்ட் நேவிஸில் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு. அதனால தான் இந்த செயின்ட் கிட்ஸ் அண்ட் நேவிஸ் அப்படிங்கிற ஐலண்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணி எடுத்து இதில் இருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம போஸ்ட் பண்ணுறோம். கிளைமேட் அப்படின்னா ஒரு ட்ராபிக்கல் கிளைமேட். ஏன்னா அது ஐலண்ட் அப்படிங்கிறங்காட்டி வந்து ஹியூமிடிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு தெரியும் கடலோரம் இருக்கக்கூடிய கோஸ்டல் ஏரியாஸ் அப்படின்னு எடுத்தாலே உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ட்ராபிக்கல் கிளைமேட் தான் இருக்கும். ரெய்னி சீசன் எடுத்தோம்னா மே டு நவம்பர் உங்களுக்கு ரெய்னிங் சீசன் தான் இருக்குது இந்த இடத்துல. டோட்டல் ஏரியா ஆஃப் லேண்ட் எடுத்தோம்னா 261 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இதில் செயின்ட் கிட்ஸ் வந்து பார்த்தோம்னா 168 உங்களுக்கு நேவிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 98 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. இது அப்ராக்சிமேட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக நான் சொல்கிறேன். ரொம்ப முக்கியமானது இங்கே என்ன கரன்சி சார் யூஸ் பண்ணுறாங்க, பவுண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்களா, யூரோஸ் ஏதாவது யூஸ் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. இங்கே யூஸ் பண்ணக்கூடிய கரன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் கரீபியன்
கனீடியன் டாலர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. தட் இஸ் XCD அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்திய மதிப்புக்கு எவ்வளோ அப்ராக்சிமேட்டானா இப்போ நான் பார்க்குற இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 30 rupees and 91 paisa அப்படிங்கிறது இருக்குது. அப்ராக்சிமேட்லி 31 rupees Indian rupees அப்படிங்கிறது இருக்குங்க. சரி, இங்கே வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் எப்படி இருக்கும் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட்டுக்கு எப்படி இருக்கும், ஹவுசிங் அண்ட் அகாமடேஷன் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஹவுசிங் அண்ட் அகாமடேஷன் எடுத்துக்கலாம். ஒரு பெட்ரூம் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட் நீங்கள் இங்கே எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா அரௌண்ட் ஒரு $600 ஒரு $1,000 உங்களுக்கு தேவைப்படுங்க. தட் இஸ் ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு சிங்கிள் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் எடுத்தால் $600 மந்த்லி உங்களுக்கு ரெண்டல் அப்படிங்கிறது அப்ராக்சிமேட் ஃபிகர் தான் சொல்கிறேன், நாட் எக்ஸாக்ட் ஃபிகருங்க. யூ வில் கெட் உங்களுக்கு இதோட ரெடியூஸ்டு ப்ரைஸ்லேயும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை இதை விட உங்களுக்கு லக்ஸுரியாக வேணும்னு இதை கூட நீங்கள் அதிகமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அரௌண்ட் $600 $1,000 தட் இஸ் $1,000 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு பே எஸ் ரெண்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து சிட்டி சென்டரில். இன்கேஸ் இஃப் யூ ஆர் லிவிங் இன் இதுலேயே நான் சொன்னேன் ரூரல் ஏரியாஸில் 2/3 ஆஃப் த பாப்புலேஷன் தே லிவ் இன் ஆக்சுவலி ரூரல் ஏரியா. ஸோ ரூரல் ஏரியா அப்படின்னு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு $400 $800 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இதை விட கொஞ்சம் குறைவாக கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. நீங்கள் இங்கே போய் செட்டில் ஆனதுக்கப்புறம் அங்கே நிறைய பேர் பழக்கமாவாங்க. அப்போ அதை பேஸ் பண்ணி நீங்கள் அங்கே நிறைய தேடினீங்கன்னா உங்களுக்கு இதை விட சீப்பராக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. சரி, டேக்ஸுங்கிறது எவ்வளோ சார் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேக்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்பவே ஃபேவரபுளாக இருக்குங்க. எப்படின்னா உங்களுடைய இண்டிவிஜுவல் இன்கம்க்கு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேக்ஸஸ் கிடையாது. அது எக்ஸ்க்ளூசிவாக இங்கே இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸ்க்கு. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய பெர்மனன்ட் ரெசிடென்ட்ஸுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிஸ்டம் தான் அப்ளை ஆகுது. சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் வந்து ஃபாரின்லேருந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இண்டிவிஜுவல் இன்கம்க்கு டேக்ஸஸ் வந்து குறைவு தான், 0 அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க. பட் ஸ்டில் என்னென்னா டிபெண்ட்ஸ் வந்து ஸ்லாப், அதை பேஸ் பண்ணியும் இங்கே இந்த கேல்குலேஷன்ஸ் பண்ணப்படுது. இது இல்லாமல் சோசியல் செக்யூரிட்டி கான்ட்ரிபியூஷன் இருக்குது, அதுக்கு ஒரு 5%, நீங்கள் வாங்கக்கூடிய பொருட்களுக்கு டேக்ஸஸ் இருக்குது. இதெல்லாம் யூ ஹேவ் டு பே. அதாவது நீங்கள் வாங்கக்கூடிய இன்கம்க்கு மட்டும்தான், பர்சனல் இன்கம்க்கு மட்டும்தான் there is no tax அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பட் when it comes to other things அப்படின்னு எடுக்கிறப்ப you have to pay all the taxes. அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லைஃப் ஸ்டைல் என்னோடது இங்கே எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைஃப் ஸ்டைல் பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா இங்கே சுற்றி பீச்சஸ் இருக்குது, உங்களுக்கு நேச்சுரல் கம்ப்ளீட்டாக உங்களை சுற்றி ஒரு நேச்சுரல் அட்மாஸ்பியர் தான் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி மலைகள் அதிகமாக கொண்ட நாடு, காடுகளை அதிகமாக கொண்ட நாடு, அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு லைஃப் ஸ்டைலாக இருக்கும். உங்களுக்கு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய லைஃப் ஸ்டைலில். எஜுகேஷன் அப்படின்னு வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சார் நான் வந்து என் குழந்தையை கூட்டிகிட்டு போகிற எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்னா, இங்கே மோஸ்ட் ஆஃப் த இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க, யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம் தான் இங்கே இருக்குது. பட் ஃப்ரீயாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்கூலுங்க, டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்கூல். நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கன் ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணுற ஸ்கூல்ஸ் தான், யூரோப்பியன் ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்கூல்ஸாங்கிறத பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எஜுகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஒரு சிலருக்கு இங்கே வந்து பப்ளிக் ஸ்கூல்ஸில் ஃப்ரீயாக இருக்குங்க. பட் ஸ்டில் எல்லாருக்குமே இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட்ஃபுல் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது ஹெல்த் கேர் சிஸ்டம். ஹெல்த் கேர் சிஸ்டம் அப்படிங்கிறது நீங்கள் ஃபாரின் கண்ட்ரி போயிட்டாலே தெரியும் உங்களுக்கு, எல்லாமே இன்சூரன்ஸை பேஸ் பண்ணி தான். இங்கேயும் அதே மாதிரி தான் இன்சூரன்ஸை பேஸ் பண்ணி மேஜராக இருக்கக்கூடிய மெடிக்கல் இஷ்யூஸுக்கு நீங்கள் வேறு கண்ட்ரியை அப்ரோச் பண்ணுற மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய மெடிக்கல் சிஸ்டம் இருக்குது. பட் ஸ்டில் தட் இஸ் வந்து ரேர்லி நான் சொல்கிறேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் வந்து உங்களுக்கு மெடிக்கல் சிஸ்டம், ஹெல்த் கேர் சிஸ்டம் அப்படிங்கிறது இங்கே ஓரளவுக்கு ஒரு ஸ்டாண்டர்டாகவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. சரி, இங்கே இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள், அதுக்காக தான் சார் வந்தோம். இவ்வளோ டீட்டெயில் சொல்லியிருக்கீங்களே, வேலை வாய்ப்புகள் எப்படி சார் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேஜராக டூரிசம் பேஸ் பண்ணி தாங்க இருக்குது இங்கே இருக்கக்கூடிய கண்ட்ரி. ஸோ அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே நீங்கள் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஓரளவுக்கு நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அக்ரிகல்ச்சரை பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட துறைகள் இருக்கிற மாதிரி இருந்தால் ஓரளவுக்கு டீசெண்டான பேக்கேஜ் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ரியல் எஸ்டேட் துறையில் இருந்தீங்க அப்படின்னா இது ஒரு டெவலப்பிங் ஐலாண்ட். ஸோ அதனால் ரியல் எஸ்டேட் துறையில் இருந்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டான பேக்கேஜ் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட துறைகள் இருந்தாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்குது. ஐடி சம்மந்தப்பட்ட துறைகள் இருந்தாலும் ஓரளவுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ ஜென்ரலாக இங்கே எவ்வளோ தான் சார் சம்பளம் கிடைக்கும்? ஏன்னா மேஜராக வந்து அக்ரிகல்ச்சரை பேஸ் பண்ணியிருக்கு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்ஸ்கில்டில் இருக்கக்கூடிய ஜாப்ஸ் வந்து அவைலபிள் நிறையா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டொமஸ்டிக் ஒர்க்கராக நீங்கள் இருக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஜென்ரல் ஒரு அன்ஸ்கில்ட் ஒர்க்கராக இருக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு 1450 அப்படிங்கிற மாதிரி வந்து எக்ஸிடியில் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது இங்கே இருக்கக்கூடிய மணிக்கு. ஸோ இந்திய மதிப்பு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஒரு 40,000 to 45,000 rupees வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. இதே நீங்கள் வந்து டொமஸ்டிக் ஒர்க்கராக இருந்தீங்கன்னா எக்ஸிடியில் ஒரு 1300 உங்களுக்கு வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. அக்ரிகல்ச்சர் ஒர்க்கரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1300 எக்ஸிடி வாங்குறாங்க. இதெல்லாம் அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா மோர் தென் இந்தியன் ரூபிக்கு ஒரு 40,000 to 45,000
rupees you will get. That is unskilled work நான் சொல்கிறேங்க. இது ஜென்ரலாக இங்கே இருக்கக்கூடிய எக்கனாமியை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்பளம் கொடுக்கப்படுது. பட் இதோட நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னா அதிகமாக வாங்குறவங்களும் இருக்காங்க. சாதாரண ஜென்ரல் ஒர்க்கர்ஸ் ஏர்னிங் மோர் தென் 80,000 rupees அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். பட் ஸ்கில்டு, நம்ம ஸ்கில்டு தான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன கேட்டகரிஸ் நம்ம பார்த்தோம், அக்ரிகல்ச்சர், டூரிசம். பட் ஹை பேயிங் அதிகமாக யார் தான் சார் இங்கே சம்பளம் வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் வாங்குறாங்க. தட் இஸ் டாக்டர்ஸ், நர்சிங் துறை சம்மந்தப்பட்டவங்க, ஸ்பெஷலிஸ்ட், இதில் சர்ஜன்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க நல்லாவே டீசெண்டான பேக்கேஜ் வாங்குறாங்க. லீகல் ப்ரொஃபஷனல்ஸ் இவங்களும் ஓரளவுக்கு டீசெண்டான பேக்கேஜ் வாங்குறாங்க. டூரிசம் அண்ட் ஹோட்டல் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி சம்மந்தப்பட்ட துறை, ஏன்னா டூரிசம் பேஸ் பண்ணியிருக்கு, அதனால ஹோட்டல் சம்மந்தப்பட்ட துறைகளை சேர்ந்தவர்களுக்கு ஓரளவுக்கு டீசெண்டான பேக்கேஜ் கொடுக்கப்படுதுங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் ஐடி ஸ்பெஷலிஸ்ட், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஸ்பெஷலிஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரிலையும் ஓரளவுக்கு டீசெண்டான பேக்கேஜ் கொடுக்கப்படுது. இன்ஜினியரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜர்ஸ், இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட துறைகள், மேலும் அதில் எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு சிவில் சம்மந்தப்பட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் துறையை சார்ந்த இன்ஜினியர்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இது ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஐலாண்ட், அதனால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்ந்துகிட்டே இருக்கு. ஸோ அதனால இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட துறைகளுக்கும் ஓரளவுக்கு டீசெண்டான பேக்கேஜ் கொடுக்கப்படுதுங்க. கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், பிசினஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், எஜுகேஷன் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் அட் லாஸ்ட் ஏவியேஷன் ப்ரொஃபஷனல்ஸ் இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு டீசெண்டான பேக்கேஜ் கொடுக்கப்படுது. தட் இஸ் they can earn more than 2 lakh இந்தியன் ருபிக்கு ஒரு 2 lakh 3 lakh மேலே earn பண்ணுறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குது. டிபெண்ட்ஸ் ஆன் த குவாலிஃபிகேஷன் அண்ட் த எக்ஸ்பீரியன்ஸ் வாட் யூ ஹோல்ட். இதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எவ்வளோதான் சார் சம்பளம் கொடுப்பாங்க, ஒரு டெசிக்னேஷன் சொல்லி தான் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு கம்பெனிக்கு ஒரு ஜெனரல் மேனேஜராக இருக்கீங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கலாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு நல்ல ஒரு மோர் தென் 10-15 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்கள் ஹோம் கண்ட்ரியில் இருக்குது, ஒரு நல்ல ஒரு கம்பெனியை ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஒரு ஜென்ரல் மேனேஜர் ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா யூ கேன் earn வந்து எக்ஸிடியில் ஒரு 5,000லேருந்து ஒரு 6,000 எக்ஸிடி வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. தட் இஸ் உங்களுக்கு இந்திய மதிப்புக்கு கன்வெர்ட் பண்ணி பார்த்தா ஒரு 1,75,000லேருந்து மோர் தேன் 2 lakh rupees வாங்குறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்தால் ஃபினான்ஷியல் அனலிஸ்ட். நீங்கள் ஃபினான்ஷியல் துறையும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பூமிங் துறையாக இருக்குது. ஒரு ஃபினான்ஷியல் அனலிஸ்ட்டாக இருந்து ஒரு மோர் தென் 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 4,300 4,500 எக்ஸிடி வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது இந்திய மதிப்புக்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 1.25 lakh இல்லை 1.4 lakhs அப்படிங்கிறது உங்களுக்கு வருங்க. இது வந்து ஒரு அப்ராக்சிமேட் சேலரி தான். இதில் உங்களுக்கு அந்த டாக்ஸஸ் என்னவோ அந்த டாக்ஸஸ் அப்படிங்கிறது அப்ளை ஆகும். உங்கள் பர்சனல் இன்கம்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 0 இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லியிருக்கோம். பட் இது எல்லாருக்கும் அப்ளை ஆகுமானா ஒரு சில கண்டிஷன்ஸ் மட்டும் இருக்குது. அது என்னென்ன ஆன்லைன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இல்லை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்டாவோ இல்லை ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ் பண்ணுற ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜராவோ இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் என்ன மோர் தென் 5,000 எக்ஸிடிஸ், தட் இஸ் அகெயின் ஒரு 1.75 lakhs மேலே உங்களுக்கு ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறையவே பொட்டன்ஷியல் இருக்குது. ஏன் இந்த கண்ட்ரி நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு டெவலப்பிங் ஐலாண்டுங்க. நல்லாவே ஒரு டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஐலாண்டு. இது ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 years 10 yearsல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே இண்டஸ்ட்ரீஸ் இங்கே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் நிறைய பூமாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு 1 lakh மோர் தென் 1 lakh சேலரியில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஓரளவுக்கு இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா ஒரு 5 yearsல நல்லா ரொம்பவே அதிகமான சேலரி வாங்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா இது ஒரு பூமிங் ஐலாண்ட். இங்கே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸும் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல் ஆக்சுவலி டெவலப்பிங். ஸோ அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரி இல்லை ஃபாரின் ஐலாண்டில் போய் செட்டில் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த செயின்ட் கிட்ஸ் அண்ட் நெவிஸ் அப்படிங்கிற இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நம்புகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். சீக்கிரம் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். மேலும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேதர் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கீழே தெரியுது இல்லைங்களா, www.yaltechinformation.com அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக போஸ்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் அடிஷ்னலாக என்ன இருக்கும், நீங்கள் ஏன் அங்கே போகணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் போர்ட்டல்ஸோட லிங்க்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன மாதிரியான ஜாப்ஸ் வந்து இந்தியாவில் நான் இருக்கிறேன், இந்தியாவிலேருந்து நான் எப்படி டைரெக்டாக அப்ளை பண்ணது, அதுக்கு என்னென்ன வெப்சைட்ஸ் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் அதில் நான் மோஸ்ட்லி கொடுத்துருக்கோம். ப்ளஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கூடி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வந்து எப்படி இதை அப்ளை பண்ணுறங்கிற டீட்டெயில்ஸும் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரிக்கான ஜாப்ஸ்லையும் இப்போ அப்டேட் பண்ணுற வரைக்கும் நான் பண்ணியிருக்கிற வரைக்கும் நான் சொல்கிறேன். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸும் அதில் கொடுத்துருக்கோம். நீங்கள் உங்களுக்கு மேலும் தகவல்கள் டீட்டெயிலாக தேவைப்பட்டால் நீங்கள் www.yaltechinformation.com போய் ஜாப்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஜாப்ஸுங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுக்குள்ளே இது மாதிரி கண்ட்ரியும் இன்னும் நிறைய கண்ட்ரிஸை பற்றிய டீட்டெயில்ஸும் நாங்கள் கொடுத்துருக்கோம். இது எக்ஸ்க்ளூசிவாக வேலை வாய்ப்புகள் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அட் லாஸ்ட் நாங்கள் எந்த ஒரு மேன் பவர் கன்சல்டன்சியும் கிடையாது. அதாவது வேலை வாய்ப்புகளை வாங்கி கொடுக்கக்கூடிய நிறுவனம் கிடையாது. நாங்கள் வந்து நீங்களே எப்படி வேலை வாய்ப்புகளை அந்த கன்சல்டன்சியோட உதவி இல்லாமல் வாங்குறது அப்படிங்கிறதுக்கான வீடியோஸை தான் நாங்கள் அந்த இன்ஃபர்மேஷனை தான் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம்.
இருக்கோம், அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலும் நீங்களும் இந்த செயின்ட் கிட்ஸ் அண்ட் நெவிஸ் அப்படிங்கிற ஐலாண்டில் போய் நல்லபடியாக செட்டில் ஆக எங்களுடைய வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.